சுமந்தது மானம் இல்லையா மதுரன் பாண்டி கைகளால் அடிக்கப்பட்டது ரோஷம் இல்லையா பெட்டைக்கரை மண்ண சுமந்தது மானம் இல்லையா பிடம்பால் அடிக்கப்பட்டது ரோஷம் இல்லையா அதை விட்டு வெளியே வரமையான அழைத்தார் என் பெருமானாய கோபாலகிருஷ்ணன் கண்ணபெருமான் அழைத்தவுடனே கடவுள் மைத்துனர் வந்தார் என்று காட்டுதலை விட்டு வெளியே வந்து கண்ணபெருமானை வரவேற்றார். மாப்பிள்ள தனியா கூட்டிட்டு போய் 2 அடி அடிச்சாலும் கூட பரவாயில்ல, நான் பட்டுக்கிடுவேன். இந்த 1000 பேர் மத்தியில நான் மண்ண சுமந்தத, நான் பெண்ண சுமந்தத, நான் அடிபட்டத எல்லாம் சொல்லுகிறே. ரொம்ப கதையை சொன்னா வெள்ளி விடிய விடி வெள்ளி கால் வீசும். அருண உதயமாக அதிகார நேரமாகும் என்று 1000 வீட்டிலே போய் பிறந்தது மானம் இல்லையா? அசுரதைக்கு பிள்ளையாக வளர்ந்து வந்தது வெப்பம் இல்லையா? உலகில் வெள்ளை திருடி உண்டது மானம் இல்லையா? உலகிலே கட்டி அடிக்கப்பட்டது ரோஷம் கிடையாதா? மாடு வைத்து வயர்வளத்துக்கு மானம் இல்லையா? மாப்பிள மலையை பிடிக்க கொடையா பிடிச்சிக்கிற விட்டு கேட்ட மனசு உங்க விட எனக்கு என்னையா இருக்கும்? மச்சான் மச்சான் நீ எனக்கு மச்சான், மாப்பிள நம்ம 2 பேரும் விளையாடிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வருவா நமக்கெல்லாம் மேலான மச்சான் அரட்டை. உண்மை எரிக்கவும் போதாது என்னையே சேர்த்து எரித்து விடலான்னு விடை கொடுக்கிறாங்க. அழகாக போங்க, அழகான சங்காரம் பண்ணி வாங்கடா. அவருடன் பத்தி கொண்டு வந்த 1000 ஆடு மாடுகளை யாரு மச்சான் பாதுகாப்பாவினார். நீரே பாத்துக்கிட்டே 1000 ஆடுனாலும் வளர்த்துருவேன். ஏறப்பட்டு கட்டி உமக்கு வேற ஆடா வேணும். இப்ப நடக்க அப்ப நடந்துச்சு. அதனால பாருங்க, ஆடு மாடுகள் அத்தனையும் திறமையா வச்சு பார்ப்போம்னாரு. அவங்களெல்லாம் நம்ப மாட்டேன். நீர் பாக்கிறா ஆட்டு மச்சான் அப்படின்னா அத்தான் ஆட்டு மண்டு சொல்லுடனே சிறைவேடத்தை கலைந்து பெருமானுடைய நாமத்தை சுவடுக்கு போட்டு 1000 ஆடு மாடு தம்பி காலையை அத்தனை சிவனிடத்திலே ஒப்படைத்து விட்டு அந்த ஒரு காலத்திலே பெண்களை கெடுக்க நினைத்தார்கள். கெட்டு ஒளிந்து போனார்கள். இந்திரன் கெட்டான் பெண்ணார், சந்திரன் கெட்டான் பெண்ணார், வாலி கெட்டான், துரியோதரன் கெட்டான், சுச்சரை கெட்டான், தொட்டு கெட்டான், துரியோதரை தொடாம கெட்டான். பெண்களை கெடுக்க நினைத்தான், கெட்டு உடைந்து போனார்கள். இட்டும் கெட்டான், இடாமலும் கெட்டான், தொட்டு கெட்டான், தொடாமலும் கெட்டான். ஒருத்திய தொட்டிருக்கவே மாட்டான். ஊரெல்லாம் கேவலப்படுத்திடுவான். அவன் பேசினான், இவன் பேசினான், அப்படி செஞ்சான், இப்படி செஞ்சான். பொம்பளை ஆறாக்குனா ஆக்குமா, நூலாக்குமானா ஆக்குமா, பொம்பளைகிட்ட பேசவே கூடாது. பெரிய பகவான் சேர்ந்துடும். அதனால பாருங்க, நாமளும் ஒரு பெண்வழி கொடுத்தமானவரை பிழைமோசம் செய்து விடலாம் என்று என் பெருமாள் எப்படி அவதரிக்கிறார் தெரியுமா? கொண்டல் வரும் தன்னுடைய
கண்ணபெருமானே அப்பேற்பட்ட அழகே அவர் அழகெல்லாம் போதாதென்று தன் உடலை பெண்ணை அழைத்தால் அடேங்கப்பா அவர் அழகை கேட்கவாயா செய்யணும், அங்க போய் அவரை பார்க்கவா செய்யணும். செக்க சிவப்படகை சிந்தூருக்கு பொட்டழகன் வங்கி தலையழகி வாடாமலை நிறமழகி தன் அழகெல்லாம் போதாதென்று உச்சியிலிருந்து பாத வர தங்க நகை சொல்லி 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 சொல்லிக்க அலங்காரம் செய்தார். பட்டணிந்து பொட்டணிந்து தலையை பூ வகைகளெல்லாம் சுடி அரைக்கணி சந்தாரம் செய்ய வேண்டும் என்று தன்மையிலேயே பெண்மையிலேயே அலங்காரம் செய்தார். அலங்கரித்து அரக்கன் ஆண்டவனை ஒரு புறமாக தேடுகிறார். அக்கியவரன் தந்தாரா தரலையாண்டு இவர் ஒரு புறமாக தேடுகிறார். எப்படி நடந்து வருகிறார் தெரியுமா? காலையில தண்ட நீ யாரடா வரையவா வழியை விட நான் வெகு தூரமா போனவனாரு. நான் அவரை 56 தேசத்து அரசர்களுக்கு அதிபதி சக்கரவர்த்தி. என் பேர்தான் வல்லரக்கன். ஓஹோ நீதானும் அவன் அப்படி அப்பா பக்கத்துல இருந்தா எப்படி இருக்கும் மனக்காது. அவனை 56 தேசத்திற்கு அதிபதி சக்கரவர்த்தி பாதாள உலகத்திற்கு பாறை ஆளக்கூடிய மண்ணே ராஜமனார். ஓஹோ உன்னை தேடினப்ப அந்த காட்டுக்குள்ள இருக்கேன் உங்க கையில இருக்குன்னு அப்படின்னு சொல்லி அசுரகுல அரக்கர் சொன்ன உடனே பார்த்தார். இதுதான் சமயம் என்று அப்பா நான் பிறந்தது மலையாளம் பேர் ஓகுழக்கு வட மதுரை. மலையரசர் ஆசாவுக்கும் அழைத்து வசிக்கும் மக்கள் 8 பேரா பிறந்தோம். என்னை எல்லாரும் 8வது பிறந்தவனை தட்டி கிடைச்சாங்க. 3ஆந்திரத்தில் அக்கால மதுரை வாழ் சொத்தருக்கு மீனாட்சியை மனமுடித்து கொடுத்தார். காசியில ஒருத்தி, அண்ணாமலையில ஒருத்தி, மதுரையில ஒருத்தி, திருநெல்வேலியில ஒருத்தி, பாவநாசத்துல ஒருத்தி, இந்த சங்கர கோயில ஒருத்தி, 7வது உள்ளவா குற்றாலத்துல நான் 8வது பிறந்தவா. அதனால எங்க மதுரா மச்ச சொக்கே 2ஆம் தினமா என்ன மனம் முடிச்சு போனாரு. எங்க அக்கா மீனாட்சி நீ யாரடி சக்கராத்திரி என்ன முட்டிய கரகரன்னு பிடிச்சு முக்கு கிழக்கு. இப்ப முடிய எட்ட மாட்டேங்க வளர்ச்சி கிடச்சுன்னு வச்சுக்காங்க. அவளை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்தால கரகரன்னு இவ அவளை அடிக்க அவ இவளை அடிக்க சக்கராத்தி போராட்டம் சனவே நின்று பார்த்துச்சு. கை தட்டி சிரிச்சிச்சு. அப்ப என்ன கொண்டு போன சொக்க சிவனேன்னு விருசம்பாம உறங்கிட்டார். இவர் கூட இருந்து என்ன காலம் கழிக்க அப்படியே நான் கணவனோடு சண்டை போட்டு காட்டு வழியே எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். வழி மரியாதைனார். உன்னை மறக்காம என் மண் உலகிலே நான் அரைக்க வாழ்வதிலே பிரயோசனம் இல்ல. பொண்ண பொண்ண மறந்தாலும் உன்னை கண்டவளை நீ மறப்பேனா? என் மனைவியை மறந்தாலும் மங்கை மோகினி ஒன்றை என்னால மறக்க முடியாதாயே.
அன்றைய நாள் முதல்ல உன் மேல எனக்கு ஒரு காதல், ஒரு மோகம், ஒரு ஆசை என்று சொன்னார். இதுதான் சமயம் என்று அழகா எனக்கு மாதவோட சம்மதம் தான் மனசுக்குள்ள சத்தியமா இருக்கு. சத்தியம் பண்ணித்தான் யார் மேல உனக்கு சத்தியம் வச்சு சொன்ன மேல தரட்டா, தலைவ மேல தரட்டா, அந்த பேச்சு மேல தரட்டா, இந்த பிரம்மசக்தி மேல தரட்டா, வேற உனக்கு யாரு மேல பாக்குறானோ? நான் ஓடுது பாத்தியா நதி சொல்லு, நான் ஓடுகிறது அல்லவா கரை ஓரமாக நதி. நதிக்கரையிலே முங்கி முழுகி மோகினியாருடைய வலதை வெளியே பிடிச்சு கண்ணு கலக்காம ஒன்ன வச்சு கழிப்பேன் என்று சொல்லி சத்தியம் பண்ணி தந்தையான உனக்கு மனைவியாக வருவேன் என்றார். உடனே அசுரகுல வல்லரக்கன் முகுவான முருகுவான பாவம் இல்லை. 1000 வருஷத்தை மறுபடியும் ஓடுமன்றார் சிவபெருமான். சிவபெருமானுடைய பெருமாள் கண்ணன் மறுபடியும் பெண்ணாக அவதாரம் எடுத்தார். பெண்ணை கண்ட சிவன் கண்ணனுக்கும் சிவனுக்கும் அரிக்கும் சிவனுக்கும் அதிகர புத்திராதிகளாக பெண்ணை கண்ட சிவன் இணைந்தார். மூலதாகத்தினால் ஞானம் ஒழுகியது. பூமாதேவி கொடுக்க மாட்டாள் என்று இரு கண்களினால் என்ற ரிஷி கற்பம் ராத்தவராமல் அரைக்கும் மரணுக்கும் அதிகர புத்திராதிகளாக தரமையான சாஸ்தா